காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நாங்கள் இருந்து கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை இன்றைக்கி நீ என் கூட தான் இருக்கணும், நானே கொண்டு உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருது அப்படின்னு சொல்லவும், அம்மா அங்கே தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது, அதான் அம்மாட்ட ஃபோனில் பேசிக்கிட்டாச்சுல, நீ இங்கே தான் இருக்கணும், சரி உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு, நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கவும், எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணி தந்துடுவீங்களா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கும்போது, என் பொண்டாட்டிக்காக நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லவும், அப்போ வந்து விஜய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பசுபதி ராகினி வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்டையும் வசிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் இதுக்கு முடிவு அப்படிங்கவும், இது கெட்டதுமே வெண்ணிலாவோட மாமா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது இப்போ வசி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கும், இப்போ விஜய் வந்து நீங்கள் பார்த்ததுமே இதை பற்றி தான் நீங்கள் பேச்ச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வெண்ணிலாவோட மாமாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காவிரி வீட்டில் கொண்டு விஜய் விடுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, காவிரி நான் வேணா வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமா அப்படிங்கும்போது, இல்லைங்க இப்போ பேசினாக்கி சரிப்பட்டு வராது, நீங்கள் வெண்ணிலாவை உங்கள் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னை அழைச்சிட்டு போங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் விஜயும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே விஜய் வந்து அவங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே கொஞ்சம் முறைச்ச மாதிரி தான் வராங்க. அப்போ வந்து வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விஜய், நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, என்ன வீட்டை விட்டு எப்போ போக போகிறேன்னு முடிவு எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு விஜய் கேட்கவும், அப்போ தாத்தா பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் பேசாமல் இங்கே இருக்கிறதோட வீட்டோடு போனால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும், உங்களுக்கு எவ்வளோ ரூபா பணம் வேணும்னு கேளுங்க, நான் தாரேன், அதை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க, அப்போது நான் பணத்துக்கு ஆசைப்பட்டா நாங்கள் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் தெரியாது, ஏதோ உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுது, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கவும், அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க, எங்களுக்கு பணம்லாம் தேவை கிடையாது, உன் வாழ்க்கையில் வெண்ணிலாவுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ராகினி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதுமே விஜய் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப வெண்ணிலாவோட மாமா சொல்றாங்க, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கிறேன், வெண்ணிலா கழுத்துல இவன் தாலி கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே விஜய் வந்து வெண்ணிலா மாமாவோட பக்கத்துல வராங்க. என்ன ரூம்ல வச்சு உனக்கு கொடுத்ததெல்லாம் பத்தலையா, இன்னும் வேணுமான்னு கேட்கும் போது, இங்க பாருங்க ரூம்ல வச்சு நீ இப்படிலாம் அடிச்சதெல்லாம் நான் அப்ப வெளியே சொன்னேன்னு வச்சுக்கிறேன், அப்புறமா உன்னை உள்ள தள்ள வேண்டியது இருக்கும், இந்த மாதிரிக்கெல்லாம் எங்க மிரட்டினீங்கன்னு சொல்லிக்கிட்டு புகார் கொடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா காலத்துல நீ தாலி கட்ட போறியா இல்லையா, வெண்ணிலாவோடக்கு பொண்டாட்டி, அவளுக்கு நீ ஒரு வாழ்க்கை கொடுத்து தான் தீரணும், இல்லைன்னா நான் ப்ரெஸ்காரங்கிட்ட நான் திரும்பவும் இந்த மாதிரிக்கு நான் பேட்டி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் நாங்கள் தாரோம், ஆனால் தயவு செய்து நீங்கள் வந்து விஜய் விட்டு வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிருங்க, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கு என்ன செலவோ அதையும் நாங்கள் தந்துடுறோம், தயவு செய்து நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்ன இப்படி பணத்தெல்லாம் கொடுத்து எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நாங்கள் போக மாட்டோம், ஒழுங்கு மரியாதையாக விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா விஜய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதுதான் விஜய்க்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கல்யாணத்தை தான் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணாங்களாம், அந்த விஷயமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே விஜய் வந்து ராகினியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா ராகினி தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க, ஆமாம் அதான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட காவேரியை, அந்த கான்ட்ராக்ட் ஒரு வருஷம் தானே, அதான் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுதுல, இன்னும் போது காவேரியும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதான் வெண்ணிலா வந்துட்டாளா, வெண்ணிலாவை நீ கல்யாணம் பண்ணியே தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், அப்போ தாத்தா பாட்டி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, என்ன விஜய் இப்போ பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், தாத்தா இப்போ வந்து காவேரி என்ன நிலமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாத்தா பாட்டி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வெண்ணிலா ராகினி வெண்ணிலாவோட மாமா இவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது புது கதையாக இருக்குது அப்படின்னு ராகினி அதிர்ச்சி அடையவும், அப்போ வெண்ணிலாவும் பார்க்குறாங்க, அது என்னது அக்ரிமெண்ட் போட்டு தான் அவள் போயிட்டாளா, அதுக்கப்புறமா எப்படி அவள் கர்ப்பம் அடைஞ்சிருக்கா, அப்போ அவள் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படிங்கவும், இது கெட்டதுமே விஜய்க்கு வந்ததே கோபம். பலார்னு வந்து வெண்ணிலா கணத்துல 2 அறைய விடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற என் பொண்டாட்டியை பற்றி, அவள் என்ன இருந்தாலும் அவள் என் பொண்டாட்டியாக்கும், அவளும் நானும் சேர்ந்து வாழ்ந்துருக்குறோம், நீ என்னன்னா அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறியா, அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, இன்னைக்கும் அவள் எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து வெண்ணிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை மிரட்டி எடுத்து அடித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா, நீ என்ன பண்ணாலும் சரிதான், நீ தான் என் புருஷன், இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க, என் கண் முன்னாடியே வெண்ணிலாவை போட்டு நீ இப்படி அடிக்கிறியே, உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜய் சொல்கிறாங்க, உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவத்தோட போகவும்,
அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ரூமுக்கு வராங்க. அப்போ ராகினி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதையை தூக்கி போட்டுட்டு இருக்கிறான். அவ அப்படி கர்ப்பமா இருந்தா அவ்வளவுதான், கூடிய சீக்கிரத்திலேயே அவளை அங்க அழைச்சிட்டு வந்துருவானே. அவன் மட்டும் இல்ல, இந்த அருக்கு பேரு இந்த கிழவனும் கிழமையும் சும்மா இருக்காது, அதுக்குள்ள வந்து காவேரி அழைச்சிட்டு வர்றதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீ சீக்கிரத்திலேயே உனக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வெண்ணிலா சொல்றாங்க, நான் மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா என்னை போட்டு இப்படி அடிச்சுட்டாரு அப்படிங்கும் போது இங்க பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டி தான் காட்டுறாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறா, நம்ம வந்து காவேரி பாக்குறதுக்காக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து விஜய் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.